அவர் ஏதோ பேசுறாரு, நமக்கு என்ன, நம்ம பேசக்கூடாது. எந்த காது புண்ணியம் பண்ணுச்சோ அதுதான் நல்ல விஷயத்தை கேட்கும். எந்த வாய் புண்ணியம் பண்ணுதோ அதுதான் தர்மத்தை பேசும். எந்த கைகள் புண்ணியம் பண்ணுச்சோ அதான் தர்மம் பண்ணும். தர்மம் செய்வதை கர்மமாக செய். நீ கர்மமாக செய்யும் தர்மத்தை மர்மமாக செய். வலது கரத்திலே ஒருவன் கொடுக்கிற தர்மம் அவன் அறியாம இந்த இடது கரமாக ஒரு 100 ரூபாய் கொடுத்துட்டு 1000 பேர் சொல்லக்கூடாது. 100 ரூபாய் கொடுத்தேன். எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் இன்றிலிருந்து அது சாமிக்கு சொந்தம், எனக்கு இல்லைன்னு அர்த்தம். நாம கொட்டி கொட்டி தர்மம் செய்தா நமது வாழ்க்கை கெட்டியா இருக்கணும். கல்வெட்டிலே எழுதுகின்ற எழுத்து கூட சில சந்தர்ப்பவாதிகளாலும் அழைக்கப்படலாம். ஆன்மீகத்திற்காக தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு பைசா செலவு செய்தாலும் அதற்கு ஒரு பலனை இந்த அம்பிகை கொடுத்திருக்கிறார். இந்த அற்புதமான பெருங்காந்தி பெருங்காந்தியை எல்லா உயிரும் இன்பத்திருக்கிறார் வள்ளல் பெருமான். தீது நினைக்கும் பாவிகளுக்கும் செய்தாய் கருணை என தெரிந்து வாது நினைக்கும் மனக்கடங்கி மகள் ஒரு திருந்தேன் என்ன சூது நினைப்பாயனில் யாருக்கு சொல்வேன், யாரை துணை கொள்வேன், ஏது நினைப்பேன். ஐயோ நான் பாவி உடம்பெடுத்தேனே. இந்த உடம்ப பாவி உடம்புன்னு சொல்றார் வள்ளல் பெருமான். அதாவது 44 பாவத்தை சொல்லுவார். அதுல முதல் பாவம் நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றின் கையை நடுவ விட்டேனோ, வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு பொருட்கொடிய வழியடைத்தேனோ, களவு செய்வோருக்கு உறவு சொன்னேனோ, மனவொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ, குடியவர் உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ, குடிக்கின்ற குளத்தை கூட்டேனோ, வெயிலுக்கு ஒரு விருட்சத்தை அழித்தேனோ, கொழு மண்டபத்தை போய் இழித்தேனோ, ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ, சிவன் அடியாரை சீறி வைத்தேனோ, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ, பற்றியை கூட்டில் பதக்க வைத்தேனோ, கன்றுக்கு பாலு காது கட்டி வைத்தேனோ, இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனோ, பசித்தோர் முகத்தை பாராதிருந்தேனோ, பகையை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனோ, குருவை வணங்க பூசி நின்றேனோ, குருவுக்கு காணிக்கை கொடுக்க மறந்தேனோ. ஒரு குருவுக்கு காணிக்கை கொடுத்தா பிரம்மா சிவன் 3 பேருக்கு போகணும். தாய் தந்தை மனைவி 7 தலைமுறைக்கு போகணும். தன்னை தாய்மொழி தள்ளி வைத்தேனோ, சிவனடியாரை சீறி வைத்தேனோ, என்னவாவும் செய்தேன் இறைவா என்னதென்று அறியலாம். அப்படி நாம பிறவியில இந்த பிறவியில தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு பாவம் செய்தாலும் கூட
இந்த அற்புதமான பெருந்தாத்தி பெருவிழாவிலே கலந்து கொள்ளும் போது அந்த காவல்துறை பிராயச்சித்த கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல கோயிலுக்கு போட்டு ₹1 வச்சுருந்தாங்க. இப்ப பணத்தை வாங்கிட்டு சீரியல்ல நடிக்கிறான், அவங்க அழுகுறான், பணத்தை வாங்கிட்டு சும்மா காவலாம் நடிப்பு. ஆனா நம்ம பணத்தை கொடுத்துட்டு நாம உட்கார்ந்து அழுதுறோம். தொலைக்காட்சின்னா டிவி பார்த்தா 2 கொண்டாட்டி கதை, 2 ஆண்டியார் கதை, கத்தியில கொடுக்குற கதை, மாமியாருக்கு சூடு வைக்கிற கதை, இதெல்லாம் பார்த்து பெண்களுடைய ஆன்மா கெட்டு போகிறான். அதுதான் கோயிலுக்கு போனா நல்ல விஷயம் கிடைக்கும். ஒரு சொற்பொழிவு நடக்கிறது என்று சொன்னா அங்கே கங்கா, யமுனா, சரஸ்வதி, சிந்து, காவேரி, கோதாவரி என்று சொல்லக்கூடிய 7 நதிகள் அங்க அருள் கேட்கும். சொற்பொழிவை யார் யார் கேட்கிறீங்களோ நீங்களாம் குடும்பம் கூட பலன் கிடைக்கும். கயாவில் கொஞ்சம் பலன் கிடைக்கும், காசியில கொஞ்சம் பலன் கிடைக்கும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையாக தொடங்கியோம் வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரம் என்ன. அதாவது இந்த அற்புதமான திருக்குளம் அந்த காலத்துல யாரும் உணவு வெட்டி வச்சாங்களோ, மழை பெய்யும் போது அந்த தண்ணி குளத்துல போச்சுன்னா நமக்கு பூஜைக்கு பயன்படும். அதே மழை தண்ணி ஒரு கிணத்துல போனா குடிக்கிறதுக்கு குடி தண்ணியா பயன்படும். அதே மழை தண்ணி கடல்ல போனா உப்பு நீரா போயிடும். அதே மழை நீர் ஒரு பாம்பு வாயில போனா விஷமாகும். பூங்கர் சிரிக்கிறார்கள். அந்த மழை நீர் ஒரு சிப்பியின் வயிற்றுல போனா முத்தா போகும். நீங்கெல்லாம் முத்துக்கள், அம்பிகையினுடைய சொத்துக்கள். பண்ணி பார்த்தா 10 குட்டி போடும், சிங்கம் 1 குட்டி போடும். கண்ணாடி கற்கள் நிறைய இருக்கும், மாணிக்க கற்கள், வைர கற்கள், வைடூரிய கற்கள் கொஞ்சமா தான் இருக்கும். நமக்கு கூட்டம் நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை. யார் யார் புண்ணியம் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அதனாலதான் ஒரு கோயில்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த காலத்துல குடும்பமா மாட்டு வண்டி கட்டிக்கின்னு, குதிரை வண்டி கட்டிக்கின்னு 10 நாள் திருவிழாவுக்கு வந்துருவாங்க. இப்ப எல்லாம் டிவி பாக்குறாங்க, சீரியல் பாக்குறாங்க, தேவையில்லாத வம்பு தும்பலம் போய் மாட்டிக்கிறாங்க. அதாவது பாவமான விஷயத்தை பேசினால் ஒரு குருவி கூட்டை கலைச்சா என்ன பாவமாவது வருமா? யாராவது காதல வாங்கினா அவங்களுக்கு 2 பங்கு பாவம் வருமா? அதனாலதான் சொல்லுவாங்க, பாவத்தை பேசுறது தப்பு, பேசுறவன் பக்கத்துல உட்கார்ந்து அதை விட தப்பு. இந்த பூ கூட சேர்ந்தா நாறு மணக்குமா, தண்ணி கூட சேர்த்தா கண்ணு குட்டி கட்டுப்படுமா? பாலை காய்ச்சி ஆற வச்சு புறம் போட்டு தயிர் ஆக்கணும். 100 கோடிக்கு தவிர பால் ஆக்க முடியாது. நீங்க எல்லாம் பாலை கெட வைக்க வரணும். அதாவது ஒரு சபை நாகரிகம், அளவறிந்து பேசு, அழகா பேசு, இனிமையா பேசு, சபை அறிந்து பேசு, பேசாமல் இருந்து பழகு. அதாவது 50 புத்தகத்தை படித்தால்தான் ஒரு 5 நிமிஷம் மைக்கில பேச முடியுமா? ஏதோ சொற்பொழிவு பண்றாங்க, ரேடியோவில் ஏதோ பாட்டு பாடுற மாதிரி நினைக்க கூடாது. நல்ல விஷயம். ஒரு சொல் ஒருவனை வெல்லும், ஒரு சொல் ஒருவனை கொல்லும். நாம கொன்ற வார்த்தை பேசக்கூடாது. குழந்தைகளை கூட அன்பான வார்த்தைகள்ல சொல்லணும். அன்பிற்கும் உண்டோ அனைத்தும் தான், அன்பே சிவண்ணம்.
சி என்ற எழுத்து சிவனையோ, வா என்ற எழுத்து சக்தியை குறிக்கிறது. இந்த சி என்ற எழுத்து வலது பக்கம், வா என்ற எழுத்து இடது பக்கம். இந்த சிவை என்ற சொல்லுல ரெண்டுல வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கு. அம்பாள் இருக்கிற இடம் இடது பாகம். இடது பாகத்துல தான் அம்பாள் இருப்பாங்க. அதனாலதான் நம்ம மனுஷனுக்கு கூட பாருங்க, ஆண்களுக்கெல்லாம் சட்டையில இடது பக்கத்துல தான் பாக்கெட் வச்சிருப்போம். இதயத்தை கூட இடது பக்கத்துல வச்சிருப்போம். ஏன்னா மகாலட்சுமி இருக்கிற இடம் இடது பாகம். பொதுவாக ஒருத்தன் சண்டை வந்தாலே உனக்கு இதயம் இருந்தாடா அப்படியே. ஒரு குழந்தை வளரும் போது முதல்ல இதயம் தான் உருவாகும். இப்படி பல தத்துவங்கள். தேகமே சிவலிங்கம்தான். ஒரு கோயிலை கட்டும் போது மனிதனை மையப்படுத்தி தான் கோயில் கட்டினான். 6 சக்கரம் மனிதனுக்கு, கர்ப்பகிரகம் மூலாதாரம், அர்த்த மண்டபம் சுவாதிஷ்டானம், மகா மண்டபம் அணிபூரகம், தியான மண்டபம் அநாதகம், அலங்கார மண்டபம் விசித்தி, சபா மண்டபம் ஆக்னை. இந்த 6 சக்கரத்தை மையப்படுத்தி தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல கோயில் கட்டினான். இது எந்த காலத்துல கட்டின கோயிலோ, அதாவது உங்க தாத்தா காலத்திலயோ தாத்தாவுக்கு தாத்தா காலத்திலயோ நமக்கு தெரியாது. ஒரு கோயிலை கட்டும் போது இந்த கர்ப்ப கிரகத்துல சிலைய வைக்கிற இடத்துல நவதானிய விதநெல்லை கொண்டு போய் விதைப்பாங்களாம். அந்த விதநெல்லானது எல்லாருக்கும் ஒரு வெள்ளை துணி போட்டு வாயை கட்டிட்டு யாக சிலையாண்ட உட்கார மட்டும். சில பேருக்கு பெரிகாரம் போட்டாலும் பெரிய போட்டாலும் பேய் பாட்டு போட்டாலும் பேசத்து நிறுத்த மாட்டாங்க. அப்போ அந்த வித நெல் 3 நாள்ல முளைச்சதுன்னா அது உத்தமமான இடமா கோயில் கட்டலாம், நம்ம கர்ப்பகிரகம் வைக்கலாம். 3 நாள்ல இருந்து 5 நாள்ல முளைக்குதுன்னா அது மத்தியமம், அது கொஞ்சம் பரவாயில்ல. 5 நாளுக்கு மேல முளைக்குதுன்னா அந்த இடத்த கோயில் கட்ட மாட்டாங்க. இப்படி ஒரு கோயிலை அமைப்பதற்கு காந்த சக்தி, இருடிய சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தி எங்க இருக்குதுன்னு பார்த்து கர்ப்பகிரகத்தை அமைப்பாங்க. பெருங்கோயில், மாடக்கோயில், கலைக்கோயில், நியாயக்கோயில், கொகுடி கோயில், ஆலக்கோயில், மணிக்கோயில், துங்கான மாடக்கோயில் என்று 9 வகையான கோயில். அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்துல சந்திரகாந்த கல்லை வச்சு கோயில் கட்டினாங்க. அந்த கல்லு கருவறையில இந்த வெயில் காலம் வந்தா ஏச்சி மாதிரி ஜில்லுன்னு இருக்குமா கருவறை, மழை காலம் வந்தா கதை கதன்னு இருக்குமா. பாருங்க இந்த கல்லுக்கு எவ்வளவு அமைப்பு, சந்திரகாந்த கல். அப்படி பார்த்து பார்த்து கோயில் கட்டினான். தேப்பெருநல்லூர் என்ற ஒரு பெருமாள் கோயில்ல குடங்குடமா தேனை ஊற்றி சுண்ணாம்பை கலந்து அதை கட்டினானா. இப்ப ஒரு பாட்டில் தேன் என்ன விலை விற்குது, அது டூப்ளிகேட் ஜீராவை கரைச்சி கொடுக்குறான். கொம்பு தேன், மலை தேன்னு சொல்லி இந்த தேன் அடையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜீராவை கரைச்சி ஏமாத்திக்கிறான். ஆனா ஒரிஜினல் தேனை கொண்டு குடங்குடமா தேனை ஊற்றி சுண்ணாம்பை கலந்து கோயில் கட்டினானா தேப்பெருநல்லூர். புள்ளினால் 5 கோடி, புது மண்ணால் 5 கோடி, செல்லிமா ஞானம் தன்னால் செங்கல்லால் 100 கோடி, அள்ளியம் போதை கேளாய் அரடொரு ஆலயத்தை கல்லினால் கட்டினோம் கையில விட்டு அகலாரம். அந்த காலத்துல மஞ்சள் புல்லுல கோயில் கட்டினான். அவனுக்கு 5 கோடி புண்ணியம். அதுக்கப்புறம் களிமண்ணில் கோயில் கட்டினான், அவனுக்கு 5 கோடி புண்ணியம்.
அதுக்கப்புறம் செங்கல்ல கோயில் கட்டினான். 100 கோடி புண்ணியம். கருங்கல்லிலே கோயில் கட்டினா கைலாயத்தை விட்டே நம்ம வம்சம் வராதான். பாத்தீங்களா, ஒரு கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. இத கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது. அதாவது காக்கா கூட்டத்தை பாருங்க, அதற்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க? இந்த கருப்பு காக்காவுக்கு ஒரு குட்டி வெள்ளச்சோறு வைத்தா கா கா காணு தாய் எனத்தையே கொடுத்து சாப்பிடுவான். இந்த மனுஷன் மட்டும்தான் எந்த பொருள் இருந்தாலும் குளிர்சாதன பெட்டி என்ற அந்த சவப்பெட்டியில கொண்டு போய் வைத்து ஒரு வாரம் கூட சூடு பண்ணி சாப்பிடுவோம். அதாவது பறவைகளை பாருங்க, அதுக்கு தொப்பை இருக்காது. பறவைகளை பாருங்க, அதுக்கு சுவர் இருக்காது. நமக்கு தேவையான பழத்தை எடுக்கும், அது தேவையான அளவு சாப்பிட்டுட்டு மீதி பழத்துக்களை கொண்டு போயிடும். இந்த மகான்கள் ஞானிகள் கூட கபோத விருத்தி என்று பறவைகளை பார்த்து தான் அந்த தவத்தை மேற்கொண்டாங்க. ஒரு குருவி பறவை அது கற்றுக் கொடுக்குதான் முனிவர்களுக்கு எப்படி தவம் பண்ணணும். அதுதான் சொல்லுவாங்க, அமுதமே ஆனாலும் மரவயிறு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலின்னா. ஒரு உணவு பண்டம் சுவையா இருக்குன்னா நிறைய சாப்பிடக்கூடாது. காலையில சாப்பிடும் போது இளவரசன் ராஜாவுக்கு பையன் மாதிரி நல்லா சாப்பிடணுமா, மத்தியானம் ஒரு ராஜா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணுமா, கொஞ்சம் குறையா. இரவுல ஒரு ஆண்டி பரதேசி மாதிரி என்ன கிடைக்குதோ கொஞ்சோண்டு சாப்பிடணும். இப்படி ஆன்மீகத்துல பல தத்துவங்களை வைத்தார்கள். வெங்கடம் பரம ஔஷதம் தான். முகாமுகைக்கு வரணும். சில பேரு உபவாசம் இருப்பாங்க சாப்பிடாம. அதாவது பட்டினி இருந்தா உடலும் வயிறும் சுத்தமாகும். ஒரு பாட்டில் நிறைய தண்ணி வச்சுட்டு கொடுக்குன்னா தண்ணி கொடுக்க முடியாது. ஒரு 3/4 பாட்டில் 1/2 பாட்டில் தண்ணி வச்சு கொடுக்குன்னா அந்த பாட்டில் சுத்தமாகும். அந்த மாதிரி தான் நல்லா வடை நல்லா இருக்குதுன்னா 20 வடை சாப்பிட்டா என்ன வயிறு, பாயசம் நல்லா இருக்குதுன்னா ஒரு சொம்பு நிறைய குடிச்சா என்ன ஆகும்? அமுதமே ஆனாலும் அரை வயிறு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு காலி. இந்த அற்புதமான பெருந்தாந்தி பெருவிழாவிலே எண்ணம் செல்லமணி துளி நேரத்திலே கும்ப அலங்காரம் செய்து சிவாச்சாரியர் பெருமக்கள் மேலதான இக்காலங்கள் முழங்க, அதாவது அடுத்தேன்னு சொல்லுவாங்க. இந்த கும்பாபிஷேகத்தை நடத்த ஒரு ஆச்சாரியனை தேர்ந்தெடுத்தது. அந்த காலத்திலாம் வெத்தலையில பந்தல் போட்டானா, வெள்ளியை உருக்கி அதுல பந்த கால் நட்டானா. இப்ப வெள்ளி தங்க வைக்கிற வேலைக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. தேவலோக புண்ணியற்ற தன்மையை கொண்டுதான் இந்த கும்பாபிஷேகம் செய்வாங்க. அம்மாவுடைய கருவறையிலிருந்து இந்த நாசியிலிருந்து உயிர் சக்திய தர்ம மூலமா கொண்டு வந்து இந்த கலசங்கள்லாம் இணைப்பாங்க. அந்த காலத்துல தங்கத்துல கம்பி செஞ்சு அதுல இணைச்சாங்களாம். சாமிக்கு சிலையை கண்ணை திறக்கும் போது தங்க கம்பி வெள்ளி கம்பியில தான், தங்க ஊசி வெள்ளி ஊசியில தான் கண்ணை திறப்பாங்க. அடுத்து இந்த கும்பாபிஷேகத்துல கோபூஜை 33 கோடி தேவர்கள் பசுமாட்டு கிட்ட தான் இருக்காங்க. அதாவது ஒரு பசுமாடு தானம் கொடுத்தா இந்த பசுமாட்டுக்கு எத்தனை முடியுதோ அத்தனை புண்ணியம் கிடைக்குமா நமக்கு. அதனாலதான் வீடு கட்டினா கூட முதல்ல கோபூஜை போட்டு பசுமாட்டை கூட்டிட்டு போவோம். இந்த பசுமாடு காண வைக்கிற இடத்துல எந்த தோஷம் இருந்தாலும் வித்தியாசம். ரெண்டாவது, பல தெய்வங்கள் அங்க வந்து வாசம் புரிந்திருக்கும். மகாலட்சுமி பசுமாட்டினுடைய பின் பகுதியில் தான் வாசம் புரிந்திருக்கிறார். பெண்களுக்கு சீமந்த பிரதேசம் என்ற
இந்த வடுக தொடக்க பகுதியில தான் மகாலட்சுமி இருப்பா. அதனால தாய்மார்கள் கொண்டு வைக்கும் போது நெத்தியில 1 ரூபாய் சைஸ்ல வச்சாலும் இந்த சீமந்த பிரதேசத்துல ஒரு நயா சைஸ்லயாவது கொண்டு வைக்கணும். அதாவது புகுந்த வீடும் பிறந்த வீடும் 2 வடுகு, 2 பகுதி. தாய் வீடும் நல்லா இருக்கணும், மாமியார் வீடும் நல்லா இருக்கணும். அதான் வடுகு தொடக்க பகுதியில் கொண்டு வைக்கணும். அதாவது பெண்களுக்கு வடுகு தொடக்க பகுதி. யானைக்கு முன்பகுதியில் மகாலட்சுமி இருப்பான். இந்த குதிரைக்கு மூக்கு பகுதியில் இருப்பான். இப்படி பல தத்துவங்கள். பெண்கள் பொதுவாகவே கும்பாபிஷேகமோ எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் கூந்தலை பிரிச்சு போட்டு வரக்கூடாது. இந்த கூந்தலை பிரிச்சு போட்டா அது அபரஞானம். கூந்தலை அப்படி சீவி குழல் முடி வேணும், அது பரஞானம், மேலான ஞானம். நம்முடைய ஞானம் எப்படி பார்த்தாலும் கீழே போயிடும். அதனாலதான் பராசக்தி தன் திருமுடியை மேல் நோக்கி கட்டி விரித்த குழலை எடுத்து கூட்டி முடிந்த மலர்கள் தொடுத்து சூட்டி விழி இருகனை என்னை எதிர்ப்பவர் விலக அழகுரை எழுதிய கருமையும் விலக நெத்தி சுட்டி சடையில கொப்பு நிகர் அருந்தலை என இருபிற வைப்பு அட்டிகை பதக்கம் கம்மல் ஜிமிக்கி உள்ளாக்கூடு நத்து கண்ட சரபணி கண்டிகை முத்து காசு மாலை கடிகார சங்கிலி இப்படி விதவிதமான ஆபரணங்களை அணிந்து இந்த அற்புதமான ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மா தன் திருமுடியை மேல் நோக்கி கட்டி முத்துக்களும் வைரங்களும் கொட்டி கொட்டி வைத்தாலும் அம்மா உந்தன் மோகன புன்னகைக்கு ஈடாகுமோ? ரத்தின பவழங்கள் கொட்டி கொட்டி வைத்தாலும் பராசக்தி உந்தன் செவ்விதழ் அசைவுக்கு ஈடாகுமோன்னு அம்மா உயாரமா கருவறையில விற்றிருக்கிறாள். இந்த அம்பிகைக்கு 1000 படைத்த ஆதிசேஷனால் கூட அவ பெருமையை பேச முடியாது. இந்த 1 படைத்த சிறுவனுக்கு அண்ணன் காமேஸ்வரனுடைய அற்புதமான மனிதர் எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆத்மா. அவருடைய சீரிய முயற்சியா நாங்கெல்லாம் ஓமம் வளர்த்துறோம். நீங்க செவிக்கும் கொஞ்சம் ஓமம் வளர்த்து நல்ல விஷயத்தை சொல்லு தம்பின்னு அண்ணனுடைய அன்பு கட்டளை கிணங்கி மற்ற ஊர்ல ஒரு புண்ணியம் செய்தால் ஒரு புண்ணியம் தான் வரும். நம்ம காஞ்சிபுரத்துல ஒரு புண்ணியம் செய்தா 1000 புண்ணியம் வரும். சத்திய விரத தள்ளுவாங்க. அந்த காஞ்சிபுரத்துல இருந்து எல்லா பெருமக்களும் வந்து இந்த அற்புதமான பெருந்தாந்தி பெருவிழாவை நடத்தி தர உள்ளார்கள். அவங்க யாகசாலையில ஏதாவது வேணும்னு கேட்டா வாங்கி கொடுங்க. அடியார்களுக்கெல்லாம் காப்பி டீ இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அதாவது ஆண்டவனுக்கு செய்வது ஒரு மரத்தினுடைய இலைக்கு தண்ணி ஊற்றுவது போல, அடியார்களுக்கு செய்வது வேரில் தண்ணி ஊத்துற மாதிரி. எல்லா நிகழ்ச்சியிலையும் மங்கள வாத்தியம் ரொம்ப முக்கியம். வாத்தியாரெல்லாம் வந்துட்டாங்க. அம்பிகை இசைக்கு மயங்குவாள். அதாவது ஒரு கொடிய நாகத்தை வர வைக்க புண்ணாக வராலின்னு ஒரு ராகம். அந்த ராகத்தை வாசிக்க வாசிய புத்துல இருந்து பாம்பு வெளியே வரணும். தெரிந்தோ தெரியாமலோ பாம்பு ஒருவனை கடித்து விட்டால் சர்வந்தரின்னு ஒரு ராகம். அதை வாசிக்க வாசிக்க இந்த கடிமட்ட பாம்பு விஷம் அந்த வழியா வெளியே வரணும். அடுத்து எல்லா ராகத்துல கருடத்தவணின்னு ஒரு ராகம். 16 வகையான துடி ஆதூத்தியம் என்று சொல்லுவார்கள்.
அந்த கருட தவணி கருட கத்திர மாதிரியே இருக்கும். அப்படி பல கீர்த்தனைகள் இசைக்கு அம்மா மயங்குவாள். காம்போதி, நீலாம்பரி, ராகப்பிரியா, கரகப்பிரியா, நாட்டைக்குறிச்சி, கானடா, கேதாரம், ஆனந்த பைரவி, கல்யாணி ராகம் என்று பல ராகம். அப்படி மங்கள வாத்தியத்தை இசைப்பதற்கு வாத்திய குழுக்கெல்லாம் வந்துட்டாங்க. இப்போது யாகசாலை பணி ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எல்லோரும் அமைதியாக வந்து குண்டூசி போட்டாங்க. கைலாயத்தில் கணிப்பு சத்தம் கேட்கணும். இங்க வந்து ஊர் கதை உலகத்து கதை பேசுவதை தவிர்த்து மௌனமாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களிடையே வர்ணனை தொடரும் என்று சொல்லி இப்போது நிறைவு செய்கிறேன். வாத்தியம் உடனே ஆரம்பிச்சிருக்க வாத்தியம்.